குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூல் மெசேஜ், மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தோம், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. இதை இந்த 2-3 நாளாக எங்களால் மெசேஜ் கொடுக்க முடியல. என்ன காரணம்னா, யாத்திரையில் இருந்தோம், ட்ராவலில் இருந்தோம். நிச்சயமாக நிறைய விஷயங்கள் செய்வதற்காக தான் நாங்கள் ட்ராவல் செய்கிறோம். நாங்கள் எங்கள் சொந்த இஷ்டத்துக்கோ இல்லை என்ஜாய்மெண்ட்டுக்கோ நாங்கள் போகிறதே கிடையாது. இந்த இந்த நாள்கள் எல்லாம் பெரிய விதத்திலே ட்ராவல் பண்ணி நிறைய பேரை பார்த்தோம். நிறைய விஷயங்கள், கடவுளுக்காக நிறைய காரியங்கள் செய்வதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருந்தோம். எங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்காக காரியங்களை நாங்கள் நிறைய பேரிடம் பேசி முடித்தோம். கேரளாவிலும் நிறைய இடங்களில் பேசினோம். நிறைய விஷயங்கள் முன்னேறி போயிட்டுருக்கு. அதனால் எங்களால் இந்த 2-3 நாள் ஒன்றும் பண்ண முடியல. இன்றைக்கி காலையில் தான் வந்தோம். இன்றைக்கி ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்காவது இந்த மெசேஜ் கொடுக்கணுன்றதுக்காக தான் கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் இந்த ஒரு வாரம் யாத்திரை பண்ணதில் கண்டுபிடிச்சது, இன்னும் பார்த்தது என்னென்னா, போராட்டம் அதிகமாக இருக்குது. உலகத்தில் போராட்டம் அதிகமாக இருக்குது. இந்த உலகத்தை வெறுக்கிறதுக்கு ஜனங்களுக்கு பிடிக்கல. ஜனங்கள் வெறுக்கலை. ஜனங்க அது கூட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அது கூடவே தான் பார்க்குறாங்க. அது விட்டுட்டு வர்றதுக்கு பிடிக்கல அவங்களுக்கு. அவங்களால முடியல. இப்போது இவங்கக்கிட்ட சொன்னோன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டம் இருக்குன்னா அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆமாம், போராட்டம் தான், என்ன பண்ணுறது, அப்படியே வாழ வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. இல்லை, அப்படி கிடையாது. உலகத்தை வெறுத்திங்கன்னா நிச்சயமாக சந்தோஷம் வந்துடும். அதை வெறுக்க மட்டும் நம்மளால் முடியாது. இதுதான் பெரிய பிரச்சனையே அதுதான். அதனால் நிறைய விஷயங்கள், எங்களுக்கு சில வேதனை தருகிற விஷயங்களும் நடந்தது இந்த வாரம். நிறைய விஷயங்கள் நடந்தது. எல்லாம் ஓவர் கம் பண்ணி இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்குறோம். சரியா? ஆனால் நிச்சயமாக ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். போராட்டம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் அந்த போராட்டத்தில் நிச்சயமாக உலகத்தை வெறுத்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் உலகத்தை வெறுத்தணும்னு சொல்லி பாருங்களேன், முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அவருங்களேன், ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், பெரிய விஷயம் வச்சுங்களேன், தாங்க முடியாத விஷயம் நடந்ததுன்னு வச்சுங்களேன், அப்போ வெறுக்க தொடங்கிடுவாங்க. ஏன், நான் உலகத்தையே வெறுக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ சொல்லுவாங்க, நிறைய பிரச்சனை வந்ததுன்னா அப்போ சொல்லுவாங்க, ஐயோ உலகத்தையே வெறுக்கிறேன், ஐயோ உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் சரியில்லைன்னு புரிஞ்சிச்சு, ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பண கஷ்டம் வந்துச்சோ, இல்லை வியாதி வந்துச்சோ, எதுனா ஆச்சுன்னா, பெரிய சீரியஸாக மேட்டர் முடிஞ்சதுன்னா அப்போ சொல்லுவாங்க, நாங்கள் உலகத்தை வெறுக்கிறோம். அது வரைக்கும் இருக்க மாட்டாங்க. இந்த சொல்கிறதுக்கு கூட டெம்பரரி தான். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் நார்மலானு மறந்துடுவாங்க. திருப்பி ஓட்டிப்பாங்க, போய் திருப்பி எல்லா விஷயம் பண்ண வேண்டியது தான். என்ன பண்ணுறது, இது சைக்கிள் ஆகி போயிடுச்சு. வாழ்க்கை சைக்கிள் ஆகி போயிடுச்சு. என்ன பண்ணுறது? அதனால் அந்த சைக்கிள்லேருந்து நம்ம வெளியில் வரணும். அது ரொம்ப கஷ்டம்தான். அது கடவுள் சக்தி இல்லாமல் முடியாது. கடவுள் பலம் வந்தால் தான் மட்டும்தான் அந்த சைக்கிள்லேருந்து வர முடியும். இல்லாட்டி இதே சைக்கிள் தான். அப்படியே போராடுவோம், திருப்பி ஒரு மாதிரி வாழ்ந்துட்டுருப்போம், திருப்பி ஒரு பிரச்சனை வரும், திருப்பி போராடுவோம், ஐயோ வெறுத்துட்டோன்னுவோம், திருப்பி மன்னிப்பு கேட்போம் கடவுள்கிட்ட. அப்போ கடவுளே எனக்கு நிம்மதி கொடுங்க, அப்பா எனக்கு நீங்கள் போதும் அப்படிலாம் சொல்லுவோம். திருப்பி வருவோம், வந்தோடனே திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு மெதுவாக உலகத்துக்கு போயிடுவோம். இது ஒரு சைக்கிள் பாருங்கள். இந்த சைக்கிள்லேருந்து நம்ம வெளியே வரணும். அது எப்போ வர முடியும் அப்படின்னா, கடவுளான உண்மையான, அதாவது கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர்ன்ற இந்த கான்செப்ட் இருக்குல்ல, இது உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சவங்க எல்லாருமே கண்ணை திறந்துருவாங்க. ஆனால் இது 3 புரியறதுன்றது சின்ன விஷயம் கிடையாது. எல்லாம் கேட்டோன்னா நல்லா இருக்குது அப்படின்வாங்க. நல்லா இருக்கு அப்ரிஷியேட் பண்ணுறது கிடையாது. இது நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணணும், புரியணும், தெரிஞ்சுக்கணும், உள்ளே எடுக்கணும். நல்லா தெளிவாக எப்போ புரியுதோ அப்போ தான் உலகத்தை வெறுக்க தொடங்குவீங்க. அப்போ தான் போராட்டத்துலேருந்து தப்பிக்க தொடங்கும். போராட்டம் தப்பிக்க முடியாது, போராட்டம் இருக்கும். ஆனால் போராட்டத்தையும் வெற்றிகரமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. இதுதான் உண்மை. ஆனால் இந்த உண்மைக்கு யாரும் ரெடி இல்லை. எல்லோரும் உலகத்தில் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. உலகத்தை என்ஜாய்மெண்ட் விட்டுட்டு போராட்டத்துக்கு ரெடியாக இல்லை. உலகத்தை வெறுக்கிறதுக்கும் ரெடியாக இல்லை. அதே பாட்டில் சுற்றிக்கிட்டே, சார் நாங்கள் இப்படியே பாடுபட்டுகிட்டே இருப்போம், நடுவில் எங்களுக்கு கொஞ்சம் நன்மை எல்லாம் கிடைக்குமான்னு சொல்லுங்கள். எப்படின்னா கொஞ்சம் காசு, எப்படின்னா கொஞ்சம் எல்லா விஷயம், வசதி எங்கள் வீட்டுக்கு வரணும், எல்லாம் வரணும். வராமான்னு சொல்கிறாங்க. என்ன உங்களுக்கு என்ன வேணும்னா, ஒன்றும் வேணாம் சார், என் புருஷன் வந்து பிஸ்னஸ்லாம் நல்லா நடக்கணும், பையனும் பொண்ணும் நல்லா படிக்கணும், எங்களுக்கு காசெல்லாம் கிடைக்கணும், அவ்வளோதான் சார், வேறு எதுவும் வேணாம்.
இதுக்கு தான் இவங்க கடவுள்கிட்ட வராங்க. எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் பிரச்சனை தீரணுன்னோ, போராட்டம் மாறணுன்னோ, இல்லை உலகத்தை வெறுக்கணுன்னோ அவங்க தீர்மானம் பண்ண மாட்டாங்க. எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க, திருப்பி நாங்கள் அதிலே உருண்டுட்டுருக்கோம், உருண்டு பிறண்டுட்ருக்கோம், தப்பிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இதுதான் அவங்க பிரச்சனையே. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வாங்க. அட்லீஸ்ட்டு அந்த சைக்கிள்லேருந்து வெளியே வாங்க. நிச்சயமாக உலகத்தை வெறுக்க கற்றுக்குங்க. இந்த உலகம் என்னன்றதும், எவ்வளோ மோசமான உலகம், எவ்வளோ நாற்றமடைந்த உலகம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க நிறைய பேர், ஆமாங்க உலகம் ரொம்ப கெட்டு போச்சுங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. எப்போ புரிஞ்சுப்பீங்க? கடவுளானவரையும் பிள்ளையானவரையும் உயிரானவரையும் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு கடவுளுக்குள்ளே நுழையும் போது தான் அது சரியாக புரியும். அது வரைக்கும் போராட்டம் தான். ஆனால் அந்த போராட்டத்தை தடுக்க நிச்சயமாக இதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக வெற்றி பெறுங்கள். இன்றைக்கி தான் நாங்கள் வந்தோம், அதனால் வெற்றி பெறுங்கள். இன்றைக்கும் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நாளையிலேருந்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் இதுக்கு நடுவில் இந்த மெசேஜ் கொடுக்குறது மட்டும் மஸ்ட்டு. இவ்வளோ நாள் கொடுக்காம இருந்தே ஒரு மாதிரி இருந்தது, அதனால தான் கொடுத்தோம். எல்லோரையும் வரவேற்கிறோம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.